ஏஎம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். நிலா 4. சர்வேஸ்வரன் அவனின் உச்சபட்ச கொதிநிலையில் நின்றிருந்தான். எதிரில் நிற்பது அவனின் தந்தை என்பதால் கோபத்தை அடக்க போராடி கொண்டிருந்தான். நிலா அவன் வாழ்வில் அவன் வேண்டும் என்று கேட்டு பெற்ற பரிசு. அவளோடு பேசாத 6 மாதங்களே அவனை பைத்தியம் பிடிக்க செய்திருக்க, தந்தை கூறிய விஷயம் அவனை உயிரோடு நெருப்பில் நிற்க வைத்த உணர்வை தந்திருந்தது. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு ஒரு கல்யாணம் வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு நிலா வேணும், அவ என் பக்கத்தில் இருக்கணும், அதுக்கு தான் இந்த கல்யாணம். அவ இல்லைனா என் வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று நடக்க போகிறதே இல்லை, புரியுதா? சர்வேஸ் முடிந்தவரை குரலையும் கோபத்தையும் அடக்கி சொல்ல, புரியுது கண்ணா, ஆனால் நிலாவை காணோம்ப்பா. உன் மாமனும் அவளை தேடிட்டு தான் இருக்கான். நிலாவை காணோம், அவ்வளோதானே, கிடைக்கட்டும். அவள் எப்போ கிடைக்கிறாளோ அப்போ கல்யாணத்தை வைப்போம். அவள் கிடைக்கவே இல்லைனா என்ன பண்ணுறது சர்வா? தாரணி கேட்க, உங்கள் பையனும் எங்காவது காணாமல் போயிடுவான், ஊரை விட்டு இல்லை, இந்த உலகத்தை விட்டு. பைத்தியம் மாதிரி பேசாத சர்வா, நீ எங்களுக்கு ஒரே பையன்டா. எங்களை தவிக்க விட்டு போகிற அளவுக்கு அவ தான் முக்கியமா உனக்கு? அம்மா, அவளை அறிமுகம் பண்ணது நீங்கள், தொழில் கற்றுக் கொடுக்க சொல்லி சொன்னது அப்பா. சும்மா இருந்த என் மனசுக்குள்ள அவள் வந்த அப்புறம் என்னால் இயல்பாக இருக்க முடியல. முறையாக சொல்லி முறையாக கேட்டு உங்கள் ஆசையோடு தான் எங்கள் நிச்சயதார்த்தம் நடந்தது. அவள் எனக்கு பாதி பொண்டாட்டி. இப்போ அவளை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அவள் இல்லாமல் எனக்கு இந்த வாழ்க்கையும் வேண்டாம். சர்வேஸ்வரன் அவன் மனதை முழுதாய் தாயிடம் சொல்லியிருக்க, அவன் தோள் தொட்ட தனபால், நீ இத்தனை பிரியம் அவன் மேலே வச்சிருக்க, ஆனால் அவளுக்கு உன் மேலே விருப்பமே இல்லைப்பா. கல்யாணம் பிடிக்காம தான் போயிருக்கான்னு பத்மாவே சொல்றா. செந்தில் கிட்ட நிலா மறுத்து பேச பயந்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்து இருப்பான்னு சொல்றாங்க. உன் மேல விருப்பம் இல்லாம வீட்டை விட்டு அவ வெளியே போனதா சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா எப்படி அந்த பொண்ணை வற்புறுத்த முடியும் கண்ணா? தனபால் கேட்க, அருகில் இருந்த பூஜாடிகள் உடைந்து நொறுங்கியது. தாரணி மகனின் கைப்பிடிக்க கோபத்தில் அவனுக்கு மூச்சு வாங்க தொடங்கி இருந்தது. பிடிக்காம எதுக்கு ஊர் அறிய அவன் என் மாலையை வாங்கினா, என்னோட மோதிரத்தை வாங்கினா? இது அவ எனக்கு செய்த துரோகம் தானே. அவள் அப்பா பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்வாளா? என் உணர்வுகளோடு விளையாட அவளுக்கு யார் உரிமை கொடுத்தது? நடந்த எதையும் என்னால் மறக்கவோ மாற்றவோ முடியாது. நிலா எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். அவளோட தான் என் கல்யாணம். இதுக்கு மேலே பேச இதில் எதுவும் இல்லை. அவன் முடிவை சொன்னவன் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல அவன் அறைக்கு சென்றிருந்தான். கோபம் ஒரு பக்கமும் அவனின் காதல் ஒரு பக்கமும் என அவனை அழுத்த, விவரம் தெரிந்த பின் ஒரு நாளும் செய்யாத காரியத்தை செய்திருந்தான். அழுகை கோழைகளின் சொத்து என்று நினைப்பவன் வாய்மூடி கதறியிருந்தான். அவன்தான் முதலில் நேசத்தை உணர்ந்தது. அவன்தான் பெரியவர்களிடம் விஷயத்தை கொண்டு சேர்த்தது. நிலாவின் சம்மதத்தோடு தான் நிச்சயதாம்பூலம் மாற்றி இவளே என் சரிபாதியாக போகிறவள் என உலகுக்கு உரைத்திருந்தான். கண்ணீரில் கிடந்தவனுக்கு அந்த நாளின் நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தது. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் இருபக்கமும் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. தன் காதலை சொல்லி அவளின் சம்மதம் பெற்ற பிறகுதான் அவளின் பூவிரல்களில் தன் மோதிரம் சேர வேண்டும் என எண்ணி அவளை அவனின் ஓய்வு இல்லத்திற்கு அழைத்து சென்றிருந்தான். ஆழ்ந்த அமைதியின் பிடியில் சிக்கி கிடந்தது அந்த வீடு. கண்ணை உறுத்தாத மனதிற்கு பிடித்த வெள்ளையும் நீலமும் வீட்டின் சுவர்களில் நிறைந்திருக்க, நிலா அமைதியாக அதை கண்ணில் நிறைத்து அதன் அழகையும் அது தரும் அமைதியையும் உள்வாங்கிக் கொண்டிருந்தாள். வீடு எப்படி இருக்கு மோனா? சர்வேஸ்வரன் நிலாவின் பின்னிருந்து குரல் கொடுக்க, மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. தேங்க்ஸ், இப்படி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு. இதென்ன, உன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க? அவன் புன்னகையோடு கேட்க, நிலா தலைகுனிந்து நின்றிருந்தாள். அவளின் மௌனத்தில் இவனும் வீட்டை சுற்றி காட்டிக்கொண்டே அவனின் படுக்கை அறைக்கு அழைத்து வந்திருந்தான். நிலா தயங்க, வா மோனா, உள்ளவா. சர்வேஸ்வரன் கைப்பிடித்து அறைக்குள் அழைத்து சென்றான். வெள்ளை நிற அறைக்குள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் நீளத்தில் இருக்க பார்க்கவே அழகாய் நேர்த்தியாய் இருந்தது. சில மாசமா நான் இங்கே வந்தா உன்னோட நினைவுகளோட தான் இருப்பேன். இப்போ என் மோனா பக்கத்தில் இருக்கேன். நீ எப்போ எப்படி எனக்குள்ளே வந்தேன்னு எல்லாம் கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது மோனா. ஆனால் இந்த காதல் என்னை ஏதோ செய்யுது. நான் உன்னை நெஞ்சில் தாங்குவேன், உயிரை கொடுப்பேன்னு எல்லாம் வசனம் பேச மாட்டேன் மோனா. என் உயிர் உள்ளவரை உன்னை காதலிப்பேன்.
அதை மட்டும் உறுதியா சொல்றேன். என் காதல் உனக்கு புரியுதா மோனா? புரியுது சர்வேஸ். உனக்கும் விருப்பம் தானே? விருப்பம் இல்லாம நிச்சயம் வர நம்ம வந்திருக்க முடியாது. நிலா சொல்ல ஆண் அவன் முகத்தில் புன்னகை. அவள் சொன்ன விருப்பம் இந்த திருமணம் பற்றிய குடும்பத்தின் விருப்பம். அவன் உணர்ந்த விருப்பம் என்பது அவனுடைய காதல். லவ் யூ மோனா. அவன் உச்சரித்த வார்த்தையில் நிலா சிறு நாணம் கொண்டு தலைகுனிய சர்வேஸ் அதை கண்டு ரசித்து நின்றிருந்தான். சில நிமிடங்கள் அமைதியாக கரைய இருவரும் வீட்டின் ஹாலில் வந்து அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு பழச்சாறு கொண்டு வந்து வேலையாள் வைக்க அதை அவளுக்கு எடுத்து கொடுத்திருந்தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நிலா தயக்கமாக தொடங்க, கேளு மோனா. இது என்ன மோனா? என் பேர் தெரியும் தானே உங்களுக்கு? அவளின் கேள்வியில் சிரித்தவன், மோனானா பழைய ஆங்கில வழக்கில் நிலான்னு அர்த்தம். அதுவே ஐரிஷ் மொழியில் உன்னதம்னு பொருள். அரேபிய மொழியில் அமைதின்னும் அர்த்தம். என் வாழ்க்கையில் உன்னதமான ஒரு விஷயம் இருந்தால் அது நீ மட்டும்தான். அமைதியான உங்குணம், என் பக்கத்தில் நீ இருக்கும்போது நான் உணர்ந்து சிலிர்க்கிற குளுமை எல்லாம் சேர்ந்து தான் மோனா. சர்வேஸ் சொல்லி முடிக்க நிலா கண்விரிந்து அமர்ந்திருந்தாள். என்னாச்சு மோனா? கேட்டவனின் ஒற்றை விரல் அவள் கண்ணம் தொட்டு வருடி கொண்டிருக்க, இந்த அளவுக்கு நேசம் என் மேல? நான் வீட்டுக்கு போகணும் சர்வேஸ். ப்ளீஸ் நீங்கள் என்னை வீட்டில் விட வர வேண்டாம். எனக்கு இப்போ தனிமை வேணும். ரிலாக்ஸ் மோனா, என் டிரைவரை விட சொல்கிறேன். கல்யாணம் வர உன் தனிமை உனக்கு தான். அதுக்கப்புறம் மீதத்தை சொல்லாது சிரித்தவனை கண்ணோடு கண் பார்க்க முடியாது விடை பெற்று கொண்டாள். அதன்பின் அவர்கள் சந்தித்தது நிச்சய மேடையில்தான். பட்டு வேட்டி பட்டுச்சட்டையில் அவன் மேடையில் வந்தமர அவன் அருகில் கண்ணுக்கு உறுத்தாத மெல்லிய ஒப்பனையுடன் கரும்பச்சை நிற பட்டுப்புடவை அணிந்து வந்தவள் அவனின் பார்வையோடு சபையோரின் பார்வையையும் அவள் பக்கம் இழுத்து கொண்டாள். அவன் விரல் தொட்டு அவளிட்ட மோதிரமும் அவளின் கண் பார்த்து இவன் அவளுக்கு அணிவித்த மோதிரமும் இருவரின் திருமணச் செய்தியை உலகுக்கு சொல்லியிருந்தது. அன்று புகைப்படத்திற்கு நிலை கொடுக்க இருவரும் தழுவியபடி நெருங்கி நின்றது. பந்தியில் அவனுக்கு அவளும் அவளுக்கு அவனும் இனிப்பை ஊட்டி கொண்டது. விடைபெறும் முன் அவனிடம் வந்து விடைபெற்று கொண்டது எல்லாம் அவன் உயிருள்ளவரை மறக்க முடியாதது. விருப்பமே இல்லாதவள்தான் இதையெல்லாம் செய்தாளா? அல்லது அவளின் அப்பாவுக்காக என்னை ஏமாற்ற நினைத்தாளா? என் காதலுக்கு அவளின் மரியாதை இதுதானா? அல்லது என் உணர்வுகள் அவளுக்கு விளையாட்டாய் போய்விட்டதா? பொம்மை திருமணம் அல்லவே இது. என் ஊனும் உயிரும் துடிக்கிறதே. சர்வேஸ்வரன் பேசி சென்ற அனைத்தையும் தனபால் நண்பனின் இல்லம் சென்று கூறியவர் உடைந்து இருந்தார். நீ என்ன உதவி கேட்டாலும் செய்கிறேன். எத்தனை பணம் செலவானாலும் சரி, என் மருமகளை கண்டுபிடிச்சு கொடுத்துரு முருகா. உன் பொண்ணு இல்லைனா என் மகன் உலகத்தை விட்டு போயிடுவேன்னெல்லாம் பேசுகிறான். அவன் பிடிவாதம் உனக்கு தெரியும் தானே? ஃபோட்டோ போட்டு பொண்ணை காணோம், வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு விளம்பரம் கொடுங்க. ரொம்ப பெருமையாக இருக்கும். பத்மா கூற, அவன் உன் பொண்ணு பத்மா, நீயே? செந்தில் கோபத்தில் கத்த, நிறுத்துங்க. என்னைக்கு நம்ம வீட்டை விட்டு எதையும் யாருக்கும் சொல்லாமல் ஓடி போனாலோ அப்பவே அவள் செத்துட்டா. எனக்கு ஒரு பொண்ணு தான், அது என் காவியா மட்டும்தான். அவளுக்காக அழற வேலையை விட்டு அடுத்து என்னன்னு பேசுங்க. பத்மா கூற, உங்களுக்கு உங்கள் நிலா செத்து இருக்கலாம். ஆனால் என் மோனாவை அப்படியெல்லாம் நினைக்க கூட என்னால் முடியாது. அவளுக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஏதோ ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடி என்ன, அந்த சூழலை அவளுக்கு கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சா அவள் எங்கே போனான்னு கண்டுபிடிக்க முடியும். நான் தனியாக எனக்கு நெருக்கமான ஆளுங்களை வச்சு என் நிலாவை தேடிக்கிறேன். யாரும் அது வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம். சர்வேஸ்வரன் இறுதியாக ஒரு முடிவை சொல்லியிருக்க அனைவரும் ஆமோதித்து அவன் வழியை விட்டு விலகி கொண்டனர். ஆனால் தன்னெண்ணமே நடக்க வேண்டும் என்று பத்மா சிக்கலை பெரிது செய்து வைத்து நிலாவின் வாழ்வில் புயலை வீச வைத்திருந்தார். அத்தியாயம் 4 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.